இப்ப ரீசன்ட் டைம்ல ஃபுல்லாவே வயலண்ட் மூவிஸ் தான் வருது. அதாவது ரத்தம் தெரிகிறது, இந்த ரத்தத்தை வச்சே குளிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் படத்துல இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஸ்லாஷர் கான்செப்ட்னு சொல்லுவோம் அது எல்லாரும். ஏன்னா வெட்னா உடம்பெல்லாம் பிச்சுட்டு போற மாதிரி அதெல்லாம் தான் இந்த ஆர் ரேட்டட் மூவிங்கிற கேட்டகரிக்குள்ள சேர்த்திருக்காங்க. எதுக்காகன்னா இது பெருசா எதுவும் இல்லை, வெட்னா ரத்தம் தெரியணும் அவ்வளவுதான். இதுல ஸ்லாஷர் அமெரிக்கன்ஸை பார்த்து ஹாலிவுட் படம் எல்லாம் பார்த்து இந்த டெரிஃபயர் படம், அப்புறம் இன்னும் நிறைய ஈவில் டெட் பிரான்ச்சைஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்லாஷர் இருக்குமான்னு தெரியல. ஓகே, அண்ட் வெட்னா பாடி துண்டாகும். இதுல கொஞ்சம் ரத்தத்தையும் கலந்தா ஒரு மாதிரி ஆகும்ல. ஃபைனல் டெஸ்டினேஷன் அதை எக்ஸாம்பிளா சொல்லிடலாம். இந்த மாதிரி மூவிஸ் இப்ப இந்தியால அதிகமா வர ஆரம்பிக்குது. எதுக்காகனா நிறைய வயலன்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா இப்ப சலார் வந்துச்சு, கேஜிஎஃப் டைரக்டர் எடுத்த படம் சலாரு. அப்புறம் அனிமல் படம் வந்துச்சு. அனிமல் படத்துல அந்த மாதிரி ஸ்லாஷர் கான்செப்ட்லாம் இல்லைனாலும் 18+ தான், அது ஹெவி 18+ இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப டாக்ஸிக் வரப்போகுது. இப்போ தமிழ்நாட்டிலேயே டிசி படம் இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய படம் வந்துட்டு தான் இருக்கு. ரத்தம் தெரிகிற மாதிரி இது வேணான்னு சொல்ல யாரும். நல்ல நல்ல படமா இருந்தா பிரச்சனை இல்லை. இவங்க ரத்தத்தை மட்டுமே காட்டணும்னு சொல்லி பண்ற மாதிரி தான் இருக்கு மேக்சிமம் ஆஃப் த மூவிஸ். நான் குறை சொல்ல, ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, நான் பாக்குறேன், ரத்தம் தெரிகிறது எனக்கு பிடிக்கும். ஆனா நிறைய பேருக்கு அது திரும்ப 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 பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி செட் ஆகாது, இல்ல பிடிக்காம போயிடும். நிறைய பேருக்கு அப்படி கண்டிப்பா ஆயிரும். ஏன்னா இப்ப டெரிஃபயர் படமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஃபுல்லா வெட்டுறது குத்துறதுதான் இருக்கும். ஒருத்தன் வருவான், மாஸ்க் போட்டு போய் கொல்லுவான், என்னென்னமோ நடக்கும், சம்பந்தமே இல்லாம நடந்துட்டு இருக்கும். அதுல ஒரு தனி கதையை கொண்டு போவாங்க. ஒரு 3 பார்ட் என்னமோ வந்திருக்கு டெரிஃபயர்ல. அதுல 2வது பார்ட் என்னமோ நான் டிஸ்டர்ப் ஆகி படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே வெளியே வந்துட்டேன், போதுண்டான்னு சொல்லி விட்டு வந்ததுதான். எனக்கு பெருசா அந்த மாதிரி படம் எல்லாம் பிடிக்காது. ஆனா ஸ்லாஷர் கான்செப்ட் நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறவங்க, அதாவது இந்த காமெடி டைப்ல கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஏன்னா போர் அடிக்காது, அந்த மாதிரி போகுங்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்லி பாக்குறது தான். யாருக்கெல்லாம் ஸ்லாஷர் கான்செப்ட் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. அவ்வளவுதான்.